ஸோ மிருகசிரிஷம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு இந்த 2026 எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுக்கு வாழ்க்கையில் திருமணம் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க, வாழ்க்கையே வந்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு தருணத்துலலாம் இருக்கிறாங்கன்னா, இந்த 2026 அதிலிருந்துலாம் வெளியே வரலாம், இதுவும் கடந்து போவோம் அப்படின்னு மீண்டு வர்றதுக்கான ஒரு ஆண்டாக இருக்க போகுது. நிறைய பேருக்கு வந்து எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, எனக்கு ஒரு சரியான மன வாழ்க்கை அமையலை, குடும்ப வாழ்க்கை அமையலை, என் கூட இருக்கிறவங்க அதாவது தொழில் ரீதியாக வேலை ரீதியாக இருக்கிறவங்க கூட எனக்கு சரியான ஒரு கம்பானியன்ஷிப் கொடுக்கல, ஒரு கொலாபரேஷனே எனக்கு அமையலை, இதனால் நான் வாழ்க்கையில் அடி மேலே அடி தான் பட்டுட்ருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஸோ அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு சூழல் அமையப்போகுது. அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய ஆண்டாக தான் இது அமையப்போகுது. அப்போ இவங்களுக்கு நல்ல விதமான கொலாபரேஷன்ஸ் வந்து அமையும். அது எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லையும், அதாவது பொருளாதாரம் சார்ந்து, தொழில் சார்ந்து, வேலை சார்ந்து, அவங்களுடைய பர்சனல் லைஃப் சார்ந்து ஒரு நல்ல கொலாபரேஷன் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த நேரத்தில் நான் புதிய தொழில் ஆரம்பிக்க போகிறேன், புதுசாக ஒன்று செய்ய போகிறேன் அப்படின்லாம் ஸ்டெப் எடுத்து வைக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அது சிறப்பாக இருக்குமா? ஆமாம், இவங்களுக்கு கொலாபரேஷன் கிடைக்கும். இவங்க அதுக்கான ஸ்டெப் எடுத்து வச்சாங்கன்னா நிச்சயமாக அந்த கொலாபரேஷன் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த வாட்டி மிதுனத்தில் பிறந்தவங்க நிறைய தொழிலதிபர்கள் உருவாகலாம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? தாராளமாக தொழிலதிபர்களும் சரி, வேலை செய்கிற இடத்துல நல்ல அவங்களுக்கான ஒரு கொலீக்ஸும் சரி, ஏன்னா கொலீக்ஸ் அமைஞ்சா கூட நல்ல ப்ராஜெக்ட்ஸ் அடுத்தடுத்து அவங்களால கொடுக்க முடியும். அப்படியான ஒரு கம்பானியன்ஷிப் அமையும். இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான என்னெல்லாம் ப்ளஸ் நடக்க போகுது? ஸோ இவங்களுக்கான ப்ளஸ் பார்த்தீங்கன்னாலே யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் வாழ போகிறாங்க, அதுதான் ப்ளஸ். அந்த அளவுக்கு இவங்களுடைய சம்பாத்தியம் இருக்கும். யார்கிட்டயாவது கேட்டு கேட்டு இவங்க வந்து ஒரு செலவு கூட கேட்டுட்டு இருந்த அந்த நிலைமை மாறி ஸோ இவங்க மற்றவங்களுக்கு கொடுக்கலாம், இவங்க மற்றவங்களுக்கு செய்யலாம், அந்த மாதிரியான ஒரு விஷயம், பண ரீதியான அந்த ஒரு நிறைவு அவங்களுக்கான ப்ளஸ்ஸாக இருக்கும். ஓகே, மைனஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்னலாம் இருக்கும்? ஸோ மைனஸ்ன்னு சொல்லும் போது பணம் சார்ந்த விஷயங்களில் கூட்டு முயற்சி வச்சுக்கிறது நல்லதுக்கு இல்லை. இப்போது வேலை சார்ந்த விஷயங்களில் கூட்டு முயற்சி வச்சுக்கிறது அதெல்லாம் ஓகே. பணம் சார்ந்து பொருள் சார்ந்த விஷயங்களில் கூட்டு முயற்சி செய்கிறது மைனஸாக அமைஞ்சிடும். அதனால் அதை வந்து அவங்களோடே வச்சுக்கிறது நல்லது. ஸோ கண்டிப்பாக மிதுன ராசியில் பிறந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது. பண விஷயத்தில் குறிப்பாக கூட்டு முயற்சிகளில் ஈடுபடும் போது கொஞ்சம் கவனமாக ஈடுபடுங்க. அதே மாதிரி இந்த முறை மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு புதிய வாய்ப்புகள், புதிய தொடக்கம் வந்துட்டு இருக்க போகுது. குறிப்பாக நீங்கள் தொழிலதிபராக வாய்ப்பு கூட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கான ஆண்டாக கூட இருக்கலாம். இந்த மிதுன ராசியில் பிறந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரி அமைய போகுது இந்த 2026?